ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா சமையல். இன்னைக்கு என்ன தேதி பாக்குறீங்களா கைஸ்? இன்னைக்கு 19 சண்டேனா எல்லா வீட்டுல நான்வெஜ் எல்லாம் एकदम மஜாவா இருக்கும். ஆனா இன்னைக்கு நாங்க இருக்கிற ஏரியா செம்பூர், மும்பைல. இன்னைக்கு எங்க ஏரியால ஒரு ஃபெஸ்டிவல், செம்பூர்ல ஒரு ஃபெஸ்டிவல். நிறைய ஸ்டால் இருக்கும். அந்த ஸ்டால்குள்ள சாப்பாடு, விதவிதமான துணி, அப்படியே மத்தலப் ஒரு மேல ஒரு குஜகலமா இருக்கும் கைஸ் எங்க ஏரியால. அதுதான் இன்னைக்கு நாங்க போய் அங்க போய் செக் அவுட் பண்ணி கொஞ்சம் ஃபன் பண்ண போறோம். ஏற்கனவே குர்லாவிலேயே இதை மாதிரி மேலா போட்டிருந்தாங்க. என்னால அங்க கொண்டுட்டு போக முடியல. பிள்ளைங்க நிறைய டைம் கூப்பிட்டாங்க, பட் என்னால முடியல. ஏன்னா என் பொண்ணு காலேஜ் போறா, பையன் கிளாஸ் போறான், ஸ்கூல் போறான். ரெண்டு பேருமே பிஸியா இருந்தாங்க. அவங்க அப்பா கூப்பிட்டா அவங்க வர மாட்டாங்க, அவங்களும் ரொம்ப பிஸி. இன்னைக்கு தான் சண்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்க பசங்க. சரி இன்னைக்கு போலான்னு சரி போறோம். ஃபர்ஸ்ட் டைம் vlog எடுக்க போறோம், vlog எடுத்து போட போறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த vlog பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நிஜமா சொல்றேன் கைஸ், 5 நாளா இந்த மேலா திருவிழா ஓடிட்டே இருக்கு. ஆனா நிஜமா எனக்கும் அக்காவுக்கும் ஷெட்யூல் கிடைக்கல, அதான் நாங்க போக முடியல. ஆனா இன்னைக்கு சண்டே லைட்டா ஃப்ரீயா இருந்துச்சு, துறந்த ரெடியாகி கிளம்ப போறோம். ஸோ கைஸ் இப்போ அங்க போய் டைரக்டா நம்ம ஃபன் பண்ணலாம். செம்பூர் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸ்டார்டிங்லேயே கம்மல் கடை தெரிஞ்சுது. சரி பார்க்கலான்னு பார்த்தேன். ரோட்டில் தான் வச்சுருக்காங்க, பட் விலையாக இருந்தது. அந்த கம்மல் வந்து 100 ரூபா விலை. மேலே இருக்க 2 ரோவுமே 100 ரூபா. இதே நம்ம ஹோல்சேலில் வாங்க போனால் நமக்கு 70-50 கிட்ட கிடச்சிரும். ஒரு கம்மலாக இருக்கிறதுனால விலை அதிகமாக இருக்குது. கீழே இருக்கிறதெல்லாம் 30 ருபீஸு, 30 ரூபா. ஆனால் அந்த மேலே இருக்க கம்மலோட இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்து பார்க்க நல்ல வெரைட்டி இருந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஊறுக்காய், அப்புறம் பச்சை மாங்காய்லாம் விற்றுட்டு இருந்தது. பச்சை மாங்காய் பார்த்த உடனே எங்களுக்கு எச்சு உறிஞ்சா சரின்னு சொல்லிட்டு 10 ருபீஸ்க்கு வாங்கிட்டோம். இந்த யோகா மேட்டோட விலை 250 ரூபா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 300 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் 50 ருபீஸ் கம்மி பண்ணி 250 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்கலான்னா நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். யோகா மேட்டு வாங்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் பைசா போனாலும் போன குவாலிட்டியால் அப்பருக்குள்ளது வாங்க. கம்மியான விலைன்னு சொல்லிட்டு லோ குவாலிட்டிக்குள்ளது வாங்கினா யோகா பண்ணும்போது நகருது இப்படி. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் வாங்குகிற ஐடியா இருந்தால் நல்லா குவாலிட்டிக்குள்ளே வாங்கிக்கோங்க. குவாலிட்டிக்குள்ளது உங்களுக்கு 700 ரூபா வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் படியாக செப்பல் கடை பார்த்தோம். ஒரு செருப்பு 200 ரூபான்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் பேரம் பேசின பிறகு 150 வரைக்கும் வந்தாங்க. பட் குவாலிட்டி நல்லா இல்லை, டிசைன் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் நாங்கள் வாங்கலை. அடுத்தபடியாக பார்த்தா கீ ஹேங்கர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி எனக்காக ஒன்று வாங்கணும், அதுக்காக நான் ரேட் கேட்கலான்னு பார்த்தா அப்பா அவ்வளோ விலையாக இருந்ததுங்க. ஒன்று 700 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் இருந்தது. இருந்தாலும் நான் 250க்குள்ளது ஒரு சின்ன கீ ஹேங்கர் நான் வாங்கிக்கிட்டேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்தபடியாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கிற பாக்ஸு. சரி வாங்கலான்னு பார்த்தேன். அதோட விலை 1800 ரூபா. எனக்கு வர்த்தா இல்லை, அதனால் நான் விட்டுட்டேன். ஆனால் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. எல்லாம் ஃபாரினர் ஐட்டமாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்புறமா கைஸ் இது ஹேண்ட்மேட் ஸ்ட்ரக்சரால தான் இவ்வளோ விலையாக இருக்குது. புத்தர் சிலை பார்த்தேன். எனக்கு வாங்குகிற ஐடியா இல்லை, இருந்தாலும் விலையை கேட்கலான்னு கேட்டோம். சின்ன சிலையை 2500 ரூபா சொன்னாங்க. நல்லா நிறைய வெரைட்டியாக ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பெரிய பாட்ஸ், சின்னது எல்லாம் வச்சுருந்தாங்க. சின்னதோட விலை வந்து 30 ரூபா சொன்னாங்க. அடுத்தபடியாக ஃப்ளவர் பாட் பார்த்தேன். ரோட்லேயே இருக்கிறதுனால விலை சீப்பாக இருந்தது. அப்புறம் வந்து கீ ஹேங்கர் கூட இருந்தது. விலை பார்த்தாக்கா 100 ரூபா, 150 ரூபா அது மாதிரி தான் இருந்தது. நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். வீட்டில் தலைக்காணி வர பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு விலை கேட்டேன். 100 ரூபா சொன்னாங்க. இதே தலைக்காணி வர ஏன் இதை விட பெஸ்ட்டு குவாலிட்டியே டிமார்ட்டில் 70 ருபீஸ், 80 ருபீஸ் கிடைக்கிது. அதனால் நான் விலை கேட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். டிமார்ட்டுக்கு போனால் வாங்கிக்கலான்னு. அடுத்தபடியாக கடையில் ஃபேன்சி ஜுவல்லர்ஸ் இருந்தது. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இருந்தாலும் நாங்கள்லாம் போட மாட்டேன். இது போட்டால் எனக்கு எலர்ஜியாகவும், என் பொண்ணும் போட மாட்டேன். சரி நம்ம ஒரு அனுபவத்துக்காக ரேட்டு கேட்கலான்னு கேட்டேன். ஒரு கோல்டு செயின் 2500 ரூபா கிட்ட இருந்தது. நாங்கள் வாங்கல. அப்புறமா அங்கே ஒரு ரேப்பரோட கான்சர்ட் இருந்துச்சு. அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்தோட தாண்டி வர்றதுக்கு அப்பப்பா போதுன்னு ஆயிடுச்சு.
20ஆம் தேதி மறுநாள் அமாவாசை இருந்தது. சரி அமாவாசைக்கு தேவையான இலை, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச தாத்தா தான், அவர்கிட்ட வாங்க வந்திருக்கோம். வாங்கிட்டே போயிடலாம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் வீட்டில் போய் அப்படியே குளிச்சுட்டு தூங்க தான் போகிறேன். அப்புறமா கைஸ் இந்த வீடியோ முடிச்சிடலாம். இங்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்கள் ரொம்ப அம்மாவும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கூட்டங்க அப்பா முடியல, அம்மாவும் மூச்சு விட முடியல. இப்போ போயிட்டு வீட்டில் போய் ஃப்ரெஷ்அப் பண்ணி தூங்குறதா ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா மூச்சு கூட விட முடியல. ஓகே பாய். அம்மாவும் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அப்புறமா பேச முடியல. ஓகே பாய். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.